வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் அட் தமிழ். நீங்கள் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸு, சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைனு, நல்ல லெவலான ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப உங்களுக்கு இருக்கிற 3 பெட்டரான ஆப்ஷன். ஒன்று நம்ம பஜாஜோட பல்சர் NS 125, இன்னொன்று நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R, அதுக்கடுத்து இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா நம்ம டிவிஎஸோட ரைடர் 125. ஆமாங்க, இந்த ஒரு 3 வெஹிக்கிளுமே இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் 3 பெஸ்ட்டான வெஹிக்கிள்ஸ்ன்றதுல டவுட்டே கிடையாது. பட் ஆனால் இந்த 3 வெஹிக்கிளில் எந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு பெஸ்ட்னு வரும்போது அந்த இடத்துல நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த ஒரு டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த 3 பைக்குக்குமான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூவை பார்ப்போம். முன்னாடி சின்ன இந்த கிழக்கில் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபோர்டியர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த 3 வெஹிக்கிளோடைய டிசைன் கம்பேரிசனை பார்ப்போம். நமக்கு டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு 3 வெஹிக்கிளுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்ஸாக இருந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த பஜாஜோட பல்சர் NS 125 பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஸ்டைலிங்கில் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக பஜாஜ் பல்சர் NS 200 அண்ட் NS 160 இதே சேம் ரிப்ளிகேட் டிசைனில் இருக்குன்றதையும் நீங்கள் மறக்கக்கூடாது. அதுக்கடுத்து நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்டி பட் ஆனால் கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும். ஆமாம், நம்ம NS 200 வந்து அந்த ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ்ன்றது நல்லா இருக்குது. பட் யூனிக்னஸ் எந்த வெஹிக்கிளில் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 டிசைன் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்மளுடைய மார்க்கெட்டுக்கே ஒரு மாதிரி புது மாதிரியான ஒரு யூனிக் டோர் அப்பியரன்ஸ் அந்த ஒரு வெஹிக்கிளில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த வெஹிக்கிள் ஃபோட்டோஸ் வீடியோஸில் பார்க்குறதுக்கு மேபி கொஞ்சம் உங்களுக்கு லீனாக தெரியலாம். பட் ஆன் ரோடில் நீங்கள் நேரில் அதை வெஹிக்கிள் அதான் நேரில் பார்க்குறீங்கப்ப உங்களுக்கு அப்போ வெஹிக்கிள் நல்ல ஒரு மேசிவாக நல்ல ஒரு மஸ்குலரான ஒரு ஃபீலே கொடுக்குது. பட் என்ன ஒரு இந்த டிசைனில் நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்த்தோன்னா ஸ்ப்ளிட் சீட் மட்டும்தான். பின்னாடி அதுவும் ரொம்ப ரைஸ்டாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து பில்லியன் கம்ஃபர்ட் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்றது தெரியல, கொஞ்சம் பில்லியன் கம்ஃபர்ட் கம்மி தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 பொறுத்தளவுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிள் ஸ்டைலிங்கில் வரக்கூடியது. இதுவும் நேக்கட் ஸ்டைலிங் தான். பட் நான் இந்த வெஹிக்கிள் வந்து கம்பேரிங் டு தி நம்ம அதர் 2 வெஹிக்கிள்ஸ்ன்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் இன்னும் ஷார்ட்டாக வெஹிக்கிள் கொஞ்சம் காம்பேக்டாகவே இருக்கும் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு. பட் இதோடைய டிசைனும் நல்ல ஒரு ரோட அப்பியரன்ஸில் இருக்குன்றதுல உங்களுக்கு டவுட்டே கிடையாது. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட டிசைனில் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு கலர் ஸ்கீம்ஸ் வந்து ஏகப்பட்டது கொடுக்குறாங்க. அந்த கலர் ஸ்கீம்ஸ் கூட 2 ஸ்பெஷலாக அந்த ஒரு பேந்தர் எடிஷன், அயன்மேன் எடிஷன்ற மாதிரி அந்த ஒரு கிராஃபிக்ஸ் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ண மாதிரி 2 எடிஷனும் கொடுக்குறாங்கன்றப்போ ஓவராலாக உங்களுக்கு வெஹிக்கிளோட அந்த ஒரு கலர் ஸ்கீம் ஆப்ஷனில் நிச்சயமாக நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 பெஸ்ட்டாக இருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு சீட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கும் இது வரைக்கும் பார்த்த 2 வெஹிக்கிளையும் உங்களுக்கு சிங்கிள் சீட் ஆப்ஷன்லாம் கிடையாது. பட் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125ல உங்களுக்கு சிங்கிள் சீட் ஆப்ஷனும் இருக்குதுன்றப்ப எனக்கு ஸ்போர்ட்டியராகவும் இருக்கணும், அட் த சேம் டைமில் ஃபேமிலி பர்பஸும் கொஞ்சம் கேப்பபிளாக இருக்கணும்னு நினைக்கிறப்ப நம்மளுக்கு டிவிஎஸோட ரைடர் 125 ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். சரி, ஓகே. ஓவரால் டிசைன் விஷயத்தில் 3 பேரும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த 3த்துல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த 3 வெஹிக்கிள்ஸோடைய ஃபீச்சர் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பஜாஜோட பல்சர் NS 125ல நீங்கள் பேசிக் மாடல் வரீங்கப்ப நார்மலான ஹாலஜன் லைட்ஸ், இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன், அது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்கு ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் யூனிட் ஒரு ஆவரேஜ் லெவல் ஃபீச்சர்ஸ் தான், ஒன்றும் சொல்லும்படி கிடையாது. பட் நீங்கள் டாப் மாடல் வரீங்கிறப்போ ஃபுல்லி LED செட்டப், பட் இண்டிகேட்டர் ஸ்டில் நோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஹாலஜன் தான். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ ஃபீச்சர் விஷயத்தில் ரியலி நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்குது நம்ம பஜாஜோட பல்சர் NS 125. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பேசிக் மாடலும் சரி டாப் மாடலும் சரி சேம் லெவலான ஃபீச்சர்ஸ் தான். ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், லைட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃபுல் LED செட்டப், இண்டிகேட்டர்ஸ், ரியர் லைட்டு, ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட் லைட்டுன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஃபுல் LED செட்டப் கொடுத்துருக்காங்க. அதோடைய ஃப்ரண்ட் அந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் உங்களுக்கு ப்ரொஜெக்டட் ஹெட் லேம்புன்றதுனால உங்களுக்கு விசிபிலிட்டியும் நல்லா இருக்குது. ஃபீச்சர் விஷயத்தில் இவரும் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்காங்க. பட் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125ல பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபீச்சர் விஷயத்தில் பெஸ்ட்டு நான் இப்பயே சொல்லிவிடுவேன். என்னதான் உங்ககிட்ட மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி இருந்தாலும் நம்ம டிவிஎஸ் ரைடர் 125 கிட்ட இருக்கிற அளவுக்கான ஃபீச்சர்ஸ் நிச்சயமாக அவங்க 2 பேர்கிட்டையும் இருக்காது. நீங்கள் இதில் பேசிக் மாடல் வரீங்கிறப்ப ஒரு ஃபுல்லி டிஜிட்டல், அதுலேயே மோஸ்ட் ஆஃப்
ஆஃப் தி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கவர் ஆகும், பட் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்காது. பட் நீங்கள் டாப் மாடல் வரங்கிறப்போ ஒரு டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன், அது இல்லாமல் உங்களுக்கு ரைடிங் மோடுன்ற மாதிரி எக்ஸ்ட்ராடினரியான ஃபீச்சர்ஸ் ஏகப்பட்டது கொட்டி கொடுக்குறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையும் சரி, உங்களுக்கு அதர் ப்ராக்டிகாலிட்டி ஃபீச்சர் வைஸும் சரி, நம்ம டிவிஎஸ் ரைடர் 125 தான் பெஸ்ட்டான ரேஞ்சில் இருந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக இதில் அந்த டாப் மாடலில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லலாம், சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு லோட் பண்ணியிருக்காங்கன்றப்ப ரியலி ஃபீச்சர் செக்மெண்ட்டில் கிளீன் வின்னராக நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 தான் இருக்கிறாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த 3 வெஹிக்கிளோட இன்ஜின் கம்பேரிசன். ஆமாங்க, அதாங்க இன்ஜின் எந்த வெஹிக்கிள் எதில் பெஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி பார்ப்போம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பஜாஜ் பல்சர் NS 125 யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.45 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R பொறுத்த அளவுக்கு அதுவும் சேம் உங்களுக்கு ஒரு 125 தான், ஒரு 124.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஏர் கூல்ட் இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட ரைடர் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 124.8 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்க்கான ஒரு ஏர் அண்ட் ஆயில் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வித் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்த அளவுக்கு மூணும் சிமிலர் தான், மூணுமே உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. பட் ஆனால் வால்வ் அண்ட் இன்ஜின் டைப்பில் எந்த விஷயங்களில் நம்ம டிவிஎஸ் ரைடர் அட்வான்டேஜ் வருதுன்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வால்வ் செட்டப். ஆமாங்க, நம்ம பஜாஜ் பல்சர் NS 125லும் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125Rலையும் பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 2 வால்வ் செட்டப் இன்ஜின் மட்டும்தான். பட் நம்ம டிவிஎஸ் ரைடரில் உங்களுக்கு 3 வால்வ் செட்டப் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் கூலிங் டைப்பும் அந்த 2 வெஹிக்கிளையும் உங்களுக்கு ஏர் கூல்டு மட்டும்தான். பட் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஆயில் கூல்டு கொடுக்குறாங்கன்றப்போ ஓவராலாக இன்ஜினோடைய அந்த ஒரு ஹார்ட்வேர் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம டிவிஎஸ் ரைடர் ஒன் ஸ்டெப் பெட்டராகவே இருக்காங்க. அதுக்கடுத்து பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம பஜாஜோட பல்சர் NS 125ஓட அந்த ஒரு இன்ஜின் பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.8 bhp அண்ட் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு 103 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரியல் லைஃப்பில் நீங்கள் நல்லா புஷ் பண்ணுறப்ப 110+ கிட்ட வரைக்கும் போக முடியுது. பர்ஃபார்மன்ஸில் நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப சுமார்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு 50 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு 55 கிட்ட வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். பட் மைலேஜில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. இந்த ஒரு செக்மெண்ட்டில் கொஞ்சம் ஆவரேஜ் தான் மைலேஜ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.4 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 59 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரியலி மைலேஜ் விஷயத்தில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு 95ன்றது ஆன் ரோடில் உங்களுக்கு எப்படியும் ஒரு 110 சம்திங் கிட்ட இதுவுமே வரும். பர்ஃபார்மன்ஸில் இவரும் ரொம்ப கம்மிலாம் சொல்ல முடியாது, அது NS விட கொஞ்சம் கம்மி. பட் இருந்தாலும் இதாலையும் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 95+ ஒரு 100 கிட்ட ரீச் பண்ண முடியும் இந்த ஒரு வெஹிக்கிளாலையும். ஆக்சிலரேஷன் நல்லா இருக்கும், அந்த ஒரு இனிஷியல் ஆக்சிலரேஷனில் இந்த ஒரு வெஹிக்கிள் ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட் இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு மைலேஜ் கன்ஃபர்ம் ரிப்போர்ட்டட் 59 kmph கிட்ட வரைக்கும் தருன்றாங்க. அப்போ நீங்களே நினச்சிங்கப்பா, மைலேஜில் ரீலி ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும் இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R. அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளில் இருக்க அந்த ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸுக்கு நம்மளுக்கு 55+ மைலேஜ் தந்தாலே எங்கேயோ போகுது, இது 59 தருதுன்றப்ப ரீலி மைலேஜ் விஷயத்தில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதோட என்ஜின் பவர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 11.2 bhp அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 99 km/h. பட் ரியல் லைஃப்பில் இதாலும் 110 கிட்ட வரைக்கும் ரீச் பண்ண முடியுது. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 55 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே, ஓவராலாக இந்த 3 வெஹிக்கிள்ஸில் எனக்கு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக வேணும்னு நினைக்கிறீங்கப்போ நீங்கள் நிச்சயமாக நீங்கள் இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R சைடு போகலாம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் பார்த்தோம்னா பஜாஜ் பல்சர் NS 125 அண்ட் டிவிஎஸ் ரைடர் 125 இது ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட்டு கிடையாது. சரி, ஓகே, ஓவராலாக இந்த இன்ஜின் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் பிளேஸ் யாருக்கு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் நம்ம டிவிஎஸ் ரைடர் கொடுக்கலாம். ஏன்னா இன்ஜின் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது, அது இல்லாமல் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, மைலேஜும் நல்லா இருக்குன்றப்ப ஒரு நல்ல ஒரு வெர்சைலான ஒரு
இன்ஜின் இந்த டிவிஎஸ் ரைடரில் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து செகண்ட் பிளேஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களா, அதை வந்து நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 உங்களுக்கு கொடுக்கலாம். ஆமாங்க, ஏன்னா வச்சுங்களா அந்த வெஹிக்கிளில் பர்ஃபார்மன்ஸ் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருந்தாலும் மைலேஜ் ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்குது. அந்த விஷயத்துக்குன்னே இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம செகண்ட் பிளேஸில் கொடுக்கலாம். பஜாஜ் பல்சர் பொறுத்த அளவுக்கு ஒரு ஓகேவான ஒரு இன்ஜின், ரொம்பவும் சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்பவும் சுமார்னு சொல்ல முடியாது, ஓகேவான ஒரு இன்ஜின் இந்த ஒரு செக்மெண்ட்டில். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த 3 வெஹிக்கிள்ஸோடைய அந்த ஒரு பிரேக்கிங் அண்ட் டயர்ஸ் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். பிரேக்கிங் அண்ட் டயர்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம பஜாஜ் பல்சர் NS 125ல் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 240mm டிஸ்க்கு, பின்னாடி வந்து 130mm ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நார்மலான அந்த ஒரு கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் மாதிரி சிஸ்டத்தை தான் வச்சு உங்களுக்கு கம்பைன் பண்ணியிருக்காங்கப்போ பிரேக்கிங்கில் ஒரு ஆவரேஜான லெவலில் இருக்குது. போதும்னு சொல்ல முடியாது, ஒரு ஓகேவான ஒரு பிரேக்கிங் செட்டப்னு வச்சுக்கலாம். டயர்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 80/100 செக்ஷனுக்கான டயர்ஸு, 17 இன்ச்சஸ்க்கான வீலு, பின்னாடி வந்து 100/90 செக்ஷனுக்கான டயரு, 17 இன்ச்சஸ்க்கான வீலு. ஓரளவு வீலும் உங்களுக்கு ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவில் இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பெஸ்ட்டான ரேஞ்சு. ஆமாங்க, பிரேக்கிங் அண்ட் டயர் செக்மெண்ட்லாம் நான் இப்போயே ஓப்பனாக சொல்லிடுறேன். அந்த இடத்துல நிச்சயம் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்காங்க. ஏன்னா பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடலில் உங்களுக்கு 240mm ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. பட் நீங்கள் டாப் மாடல் வரீங்கப்போ 276mm டிஸ்க்கு. அது என்ன ரீசன்ன்றதை நான் சொல்கிறேன். பின்னாடி வந்து 130mm ட்ரம்ன்றது ரெண்டு வேரியண்ட்லையும் ஸ்டாண்டர்டாக வருது. டயர்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 90/90 செக்ஷன் அண்ட் பின்னாடி வந்து 120/80 செக்ஷன். நல்ல ஒரு பெரிய டயர் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. இதுவுமே சேம் 17 இன்ச்சஸ்க்கான வீல் பேரை தான் யூஸ் பண்ணுது. இந்த வெஹிக்கிளோடைய பிரேக்கிங்கில் இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்க அந்த ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் சிங்கிள் சேனல் ABS. ஆமாங்க, இந்த மற்ற ரெண்டு டிவிஎஸ் ரைடர் அண்ட் பஜாஜ் பல்சர் இது ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு நார்மலான கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. பட் நான் இதில் சிங்கிள் சேனல் ABSும் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு பெரிய பிரேக்கிங் செட்டப்பும் கொடுத்து சூப்பரான டயர் ப்ரொஃபைலும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக உங்களுக்கு ரைட் அண்ட் ஹேண்டலிங் மாதிரி விஷயங்களில் நம்மளுக்கு இந்த ஒரு விஷயங்கள் வந்து நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 நல்ல ஒரு அட்வான்டேஜாகவே இருக்குது. ஆமாங்க, நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட ரைடர் பொறுத்தளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆப்ஷன் இல்லை ட்ரம்மும் இருக்குது. பட் நீங்கள் டிஸ்க் வரீங்கப்போ 240mm டிஸ்க்கு, பின்னாடி ஸ்டாண்டர்டாக 130mm ட்ரம்மு. ஃப்ரண்ட்டில் வந்து 80/100, பின்னாடி வந்து 100/90 செக்ஷன். இதுவுமே சேம் 17 இன்ச்சஸ்க்கான வீல் செட்டப் தான். டயர்ஸ் விஷயத்தில் இவரும் ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சு தான். இல்லே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஓவராலாக அந்த ஒரு பிரேக்கிங், ரைடிங், ஹேண்டலிங் அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 ஒன் ஸ்டெப் இந்த ரெண்டு வெஹிக்கிள்ஸோட பெஸ்ட்டாக இருக்குது. சரி, ஓகே, ஓவராலாக எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஃபைனலாக நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியோட ஆன் ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுப்போம். ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு நம்ம பஜாஜோட பல்சர் NS 125 ஆன் ரோடு 1,32,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,38,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் ஓகேவான ஒரு ப்ரைஸிங்னு வச்சுக்கலாமே. ஓவரலாக பஜாஜ் பல்சர் NS 125 வந்து இந்த 125cc செக்மெண்ட்டில் ரொம்பவும் சூப்பர்னு சொல்ல முடியாது, சுமார்னு சொல்ல முடியாது, வேணும்னா ட்ரை பண்ணலான்ற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 பேசிக் மாடல் உங்களுக்கு 1,21,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,32,000 முடியுதுன்றப்போ ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாகவே இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு இருக்குது. ஆமாங்க, ரொம்பவும் அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்பவும் கம்மின்னு சொல்ல முடியாது, ஒரு அந்த வெஹிக்கிளுக்கு ஓகேவான ஒரு ப்ரைஸிங்கில் இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட ரைடர் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இதில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட வேரியன்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றனால பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 1,05,000 ஸ்டார்டிங் ஆகுது. ஆமாங்க, பட் ஆனால் அதில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வராது, ஸ்பிளிட் சீட் வராது, அந்த ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்பின் கிளாஸ் வராது. அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக சிம்பிளாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு வேரியண்ட்லேருந்து டாப் மாடல் 1,35,000 கிட்ட வரைக்கும் வருது. டாப் மாடல் 1,35,000லாம் யோசிக்காதீங்க, அதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு லோட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ப்ரைஸிங் விஷயத்தில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எதுன்னு பார்த்தோன்னா நிச்சயம் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ, அதுக்கடுத்து லாஸ்ட்டாக தான் நம்ம பஜாஜ் பல்சர் NS 125 வராங்க. சரி, ஓகே, ஓவராலாக இந்த கம்பேரிசன் நம்ம இங்கே முடிச்சுக்கோம். இந்த கம்பேரிசன் ரிவ்யூவில் இந்த 3 வெஹிக்கிளில் எந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கின்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. என்னோடைய மனசுக்கு பட்டது இது வந்து யாரோட செஷனும் இல்லை, யார் சொல்லி நான் இதை சொல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த 3 வெஹிக்கிள்ஸில் வந்து பஜாஜ் பல்சருக்கு வந்து 3rd பிளேஸ் தான் கிடைக்கும். நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீமுக்கு 2nd பிளேஸ் கொடுக்கலாம், நம்ம டிவிஎஸ் ரைடருக்கு 1st பிளேஸ் கொடுக்கலாம். அதை மாதிரி நல்ல ஸ்பெக் ஷீட்ஸ் கெயின் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்டிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இதோட அந்த ஒரு ஸ்பெக்கு அதை மாதிரி விஷயங்களை கம்பேர் பண்ணி தான் சொல்கிறேன். மற்றபடி இவங்க சொல்லியோ இல்லை எனக்கு பர்சனலாக அந்த வெஹிக்கிள் பிடிச்சோ அதை மாதிரிலாம் சொல்ல, ஸ்பெக் வைஸ் பொறுத்தளவுக்கு யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள தான் நான் ஃபஸ்ட் பிளேஸில் போட்டேன். சரி, ஓகே, இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, see you later.